ஒரு திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாரா இல்ல தமிழ் தேசிய சித்தாந்தம் எடுக்கிறாரா? பதற்றம் வந்து அதிமுக காட்டிலும் திமுக தரப்புல பதற்றம் இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் சொல்றேன் நடிகர் விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து வருகிறார்? உதயநிதி ஒரு பக்கம் இருக்கிறார், விஜய் ஒரு பக்கம் இருக்கிறார். திராவிடத்திற்கு மாற்றா விஜய் வந்துட்டா திராவிடத்துடைய நிலைமை என்ன ஆகும்? நடிகர் விஜய் அவர்கள் திராவிடத்திற்கு மாற்று அல்ல, அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் எதற்காக வருகிறார்? கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தம் என்ன, இதுவரைக்கும் ஒரு வரி கூட விஜய் வந்து அரசியல் வந்து தவிர்க்க முடியாது. ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை வந்து விஜய் கரெக்டா ஃபில் பண்ணுவாரு. ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டி இருக்கும், அரசியல் தேக்க நிலை இனிமேல் இருக்காதுன்றது எனக்கு பார்த்து. இப்போ கூட நடிகர் விஜய் வந்தாலே எங்களுக்கு கவலை இல்லை, வெறுவாரான வாக்குகள் தொண்டர்கள் எங்களுக்கு தான் இருக்காங்கன்றத சொல்றதுக்கு திமுக தயாரா இல்ல. பயமுறுத்துகிறாங்க. ரஜினிகாந்த் வரேன்னு சொன்னாரு, பார்க்கவில்லை. சொல்லுவது திமுக பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் ஒரு கதாநாயகன், அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கதாநாயகன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெட்டேலை மட்டுமே கதாநாயகன். ஆக இரட்டை பலமாக திமுக இருக்கிறது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சால் திமுகவோட கூட்டணி வச்சாதான் அவருடைய வாழ்க்கை பிரகாசமா. ஏன் நாம் தமிழர் சீமான் அவருடைய கூட்டணி சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் ஒரு வார்டு மெம்பர் கூட வெற்றி பெற முடியாது. ஒருவேளை விஜய் தமிழ் தேசிய ஆதரவோடு சீமான் அவரோட கை கொடுத்து நின்றால் திமுக நிலைமை என்ன இருக்கு? விஜயோட வந்து அரசியல் பிரவேசமே திமுக அதிமுக இரண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோட்டில் வச்சு பாக்குற அளவுக்கு கொண்டு வந்துச்சு. திமுக ஆதரிக்கிற சிவா அவர்கிட்ட வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் தனி ஆளுமையா உள்ள வந்துட்டாரு. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜி சிவா வந்திருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக சார் சேக்குவேரா சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறார், அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரப்போறாரு, அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையும் மேற்கொண்டுகிட்டு வராரு அப்படின்றாங்க. தமிழகத்திற்கு தேவை விஜய் என்ற இளைஞர் தேவைப்படுகிறாரா, இல்லை உதயநிதி என்ற இளைஞர் தேவைப்படுகிறாரா தமிழக மக்களுக்கு? நான் பாரபட்சம் சொல்லாமல் சொல்றேன், ரெண்டு பேருமே தேவைன்ற, ரெண்டு பேருமே தேவை. ஏன்னா இல்லை இதை நான் சொல்றேன். ஏன்னா திராவிட இயக்கங்களுக்கு மாற்றுன்றது ஒன்றோட ஒன்று மாற்றாவே இருக்கு. அதிமுக திமுக ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கு. இங்கே வந்து ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு சரியான வந்து ஒரு மாற்று இல்லை. எடப்பாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது கேட்டால் சரியான மாற்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சரியான மாற்று இல்லை அப்படின்னும் போது அதுக்கு சரியான மாற்று தேவைப்படும் போது அந்த இடத்துல மாற்று யாரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி இருந்தது. உண்மை, சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மாற்று இருந்தது. சரி, இந்த இடத்துல சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு தான் ஒரு அரசியல் பண்ணுறாரு. அந்த மாற்று வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் இருந்தாலும் என்ன கேட்டால் மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட இயக்கம், நான் சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தில் இருக்கிற மற்ற பிரிவினர், தமிழ் தேசியத்தை சாராதவர்கள் அல்லது தமிழர் அல்லாதவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன கேட்டால் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல வந்து சீமான் இருக்கிறாரு. அதுதான் அந்த வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவாக தான் ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இவர் முன்மொழிகிற அந்த 3 படங்களாகட்டும், விஜய் அவர்கள், பெரியாராக இருக்கட்டும், அதில் வந்து காமராஜர், அம்பேத்கர் 3 பேரும் வந்து முன்வைக்கும் போது திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாற்று வரணும். கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் நம்ம எதிர்பார்த்தோம். அவர் பேரும் சேர்த்து தேசிய முற்போக்கு திராவிடன்ற வார்த்தையை சேர்த்தாரு. அவரே சொன்னார், விஜயகாந்த் அவர்கள் நான் பலமுறை எழுதி பார்க்கும்போது இந்த திராவிடன்ற வார்த்தை வரா மாதிரி எழுதி பார்த்து சொன்னார். இவருடைய பேர் என்னமா இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் பெரியார் படத்தை முன்வைக்கும் போது திமுகவை கொஞ்சம் டச் பண்றாரு. அவர் விஜயும் இன்னைக்கு திராவிடத்தை டச் பண்ணி தான் வருவார் அப்படின்னு. அப்போ உனக்கு என்ன ஒரு மாற்று சரியான தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்புற இடத்துல வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பா வருவாரு அப்படின்றது என்னுடைய பார்வை. இல்லை, அதாவது சார், இப்போ விஜய் அவர்கள் வரப்போறாருன்றது நமக்கு 100% கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக உறுதியாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே அடுத்த கட்ட இளைய தலைமுறை அரசியலுக்கு உதயநிதி இளைஞராக இருக்கிறாரு. உதயநிதியா இளைஞர்ல இல்லை விஜயா அப்படின்ற மாதிரி மக்கள் யாரை ஏற்றுப்பாங்க, யார் தேவைன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு திமுக. அந்த காலத்தில் வந்து அண்ணா காலத்துக்கு பிறகு வந்து கலைஞருக்கு அப்புறம் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் வந்திருக்காரு. நீங்கள் அவர் தளபதியோட குழப்பம் வந்துட போகுது. 2 பேரும் தளபதினால ஒரு மக்கள் தளபதி. இப்போ வந்து தளபதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. இப்போ மக்கள் தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வராரு. அப்படி எடுத்து நான் சொல்றது கேட்டா, போட்டின்றது அரசியல் நிச்சயமா இருக்கணும். ஆனால் அந்த போட்டி வந்து சரியான இடத்துல இல்லை. அதிமுக பற்றியும் பலவீனமாக இருக்கு. கரைஞ்சிக்கிட்டு ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே வருது.
அந்த இடத்துல அவரை நிற்க முடியல. ஒரு மாநாடு நடத்தும் போது கூட பார்த்தீங்கன்னா அது சிறப்பான முறையில் எடப்பாடியால் நடத்தி முடிக்கப்படலை. ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாருன்றது ஒரு பார்வை இருக்கு. அப்போ நேருக்கு நேர் போட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சரிவை நோக்கி நகருது, அது வேகமாக இறங்கிட்டு இருக்கு. திமுகவுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஆமா, அதனால இப்போ என்ன கேட்டா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வரும்போது நீங்க கேட்க வருதுன்னு கேட்டா, நீங்க போட்டியான்னு கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமா போட்டி இருக்கு. திமுகவில் ஒருவேளை அதிருப்தியாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, இது இனிவரும் காலங்களில் வந்து இந்த தலைமையை ஏற்றுக்கிறதுல, உதயநிதி தலைமையை ஏற்றுக்கிறதுல ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா, அவங்க வந்து அடுத்த தலைமைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை நோக்கி நகர்வாங்க. கடந்த காலத்தில் மாறி மாறி நடந்திருக்கு. இல்ல ஒரு பத்திரிகையாளரா யார் தேவை? ஒரு மாற்றா வரணும்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன் கேட்டேன், நான் நிச்சயமா கேட்டேன், இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா வந்து ஒரு மாற்றா இருந்தாங்க. அந்த மாற்று இல்லாத போது பார்த்தீங்கன்னா தேவைன்றது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் தேவை, களத்தின் தேவை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ன்றேன். நீங்க வந்து இவர் தேவையா அவர் தேவைன்னு கேட்டா, இரண்டு பேருமே தேவைன்ற நான். இந்த வந்து ஒரு ஆரோக்கியமான தேவை, விஜய் தேவை. ஆமா, கண்டிப்பா விஜய் வந்து அரசியல் வந்து தவிர்க்க முடியாது. விஜய் வந்து இந்த இடத்துல தேவைப்படுறாருன்ற, ஏன்னா ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வருவாருன்னு அவர் வந்து போயிட்டாரு. விஜயகாரன் வந்து காலமாயிட்டார். இனி தேமுதிகவுக்கு எதிர்காலம் கிடையாது. அப்போ எடப்பாடி சரிவை நோக்கி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கரெக்டாக ஃபில் பண்ணுவாருன்றார். மக்கள் தளபதி விஜய் வந்து இந்த வெற்றிடத்தை கரெக்டாக ஃபில் பண்ணுவாரு. ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டி இருக்கும். அரசியல் தேக்க நிலை இனிமேல் இருக்காதுன்றது என் பார்வை. அதாவது திரு சிஜி சிவா அவர்கள், அதாவது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போறார், வராத வரைக்கும் எல்லாரும் விமர்சனங்கள் வச்சாங்க. விஜய் வந்து ஆரம்பிப்பாரா மாட்டாரா, ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி தான் சொன்னார், அது மாதிரி போயிடுவார் அப்படின்னு. இன்னைக்கு இரண்டு இளைஞர்கள், உதயநிதி ஒரு பக்கம் இருக்கிறார், விஜய் ஒரு பக்கம் இருக்கிறார். யாருன்னு பார்த்தோம்னா திராவிடத்திற்கு மாற்றா விஜய் வரணும், விஜய் தான் வரணும் அப்படின்ற விஷயத்துல நிறைய பேர் தெளிவா இருக்கிறாங்க. வந்துட்டா திராவிடத்துடைய நிலைமை என்ன ஆகும்? அது மதிப்பிற்குரிய நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை தேசிய முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. சரி, ஒரு புறம் இருக்கு. அப்போது இவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் எதற்காக வருகிறார், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தம் என்ன, இதுவரைக்கும் ஒரு வரி கூட பேசவில்லை. ஒன்று மற்றும் ஒன்று, இவர் இந்த உதவிகளை செய்ய சொல்லுகிறார். இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக தூத்துக்குடியில் சந்தித்தார். அதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையிலே பெருவெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் துயரப்பட்டுதான் அந்த நேரத்தில் அரசு சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் சேர்ந்து இந்த மக்களை பாதுகாப்பதிலே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார். ஆனால் அப்போது நடிகர் விஜய் அவர்கள் ஏன் களத்திலே வரவில்லை? ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, நடிகர் விஜய் அவர்கள் திராவிடத்திற்கு மாற்று அல்ல, நிச்சயமா வரவே முடியாது. ஏன் வர முடியாதுன்னு? ஆமா, காரணம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நபர் கட்சிகளை ஆரம்பித்தாலும் கிராமப்புற கடற்கோடி பகுதியில் வரைக்கும் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளும் ஒவ்வொரு மாநிலம் பச்சை குத்தி வைத்திருக்கிறார். அந்த பச்சையை அழிக்கிறதுக்கு தானே இன்னைக்கு விஜய். நீங்கள் ஏதோ அந்த நிறத்தில், அதாவது பேனா பென்சிலை எழுதி இருந்தால் அழித்து விடலாம், அதில் பச்சையில போட்டு பச்சை கொடுத்திருக்கிறார். ஆகவே சொல்லுவது, திமுக பொறுத்த வரைக்கும் உதயசூரன் ஒரு கதாநாயகன், அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கதாநாயகன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இரட்டைலை மட்டுமே கதாநாயகன். ஆக இரட்டை பலமாக திமுக இருக்கிறது. ஆகவே அதிமுக சரிந்திருக்கிறது. அதாவது எடப்பாடியார் சரிந்திருக்கட்டும், எடப்பாடியார் அவருடைய பெயர் பட்டியலிலும் பரவில்லை என்கிற ஒரு கருத்து கூட வந்து விடலாம். ஆனால் அந்த இரட்டை இலட்சணம் பரவி இருக்கிறது, அதை உங்களால் தடுக்க முடியுமா? ஆகவே இவர் இதுவரைக்கும், இப்போ நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய சிந்தனை எதை நோக்கி சென்று கொண்டிருந்தது? வெறும் மக்களை நாடியே. இப்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அந்த சாப்பாடு, உணவு என்கிற வார்த்தையை அதிகமாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தினார் என்று சொன்னால் அது ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காகத்தான் உணவு என்ற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அந்த காலத்திலே 30 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் சம்பளம் ஒரு படத்துக்கு வாங்கிய காலத்திலிருந்தே உணவுகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். இன்று வரை பேசப்படுகிறது. இவர்கள் 200 கோடி 150 கோடி பணத்தை பெறுகிற ஒரு படத்திற்கு அதில் 1% பணத்தை கொடுத்திருந்தாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தினமும் ஒரு 100 பேர் சாப்பாடு போட்டிருக்கலாம். சரி, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்போ இந்த பொது தளத்தில் வருகிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த மனிதனை அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து வருகிறார்? இப்போது திராவிடத்துக்கு மாற்றாக தமிழகத்தில் இருக்கிற 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்வேன்னு வர்றாரு. அப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள், விஜய் ரசிகர்கள் சொல்லுகிறார். நடிகர் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? சார், அரசியலுக்கு வர்றதே மாற்று தானே. 2 பேருடன் கூட்டணி வைக்க போறேன்னு ஒருத்தர் கட்சி தொடங்க தேவையில்லை, யாருடைய சேர்ந்துக்கலாம் இல்லையா? அது உங்களுடைய கருத்து, ரசிகருடைய கருத்து. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்?
இது என்ன ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்கிறார்களா? உடனே ஒரு 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 கதையோ அல்லது ஒரு சீனை வெட்டி ஒட்டி வெளியில் பரப்பி விட்டால் 1000 கோடி நஷ்டமாகிவிடும். யாருக்கும் சொல்லக்கூடாது, நேராக ரசிகர் திரையரங்கில் போய் சொல்ல வேண்டும் சொல்வதற்கு இது அரசியல் கட்சி சார். இல்ல எவ்வளவோ முட்டுக்கட்டைகள் போட்டு பாத்தீங்க அவருடைய பட இசை நாங்களும் ஒரு முட்டுக்கட்டை போடவில்லை சார். எதிரியா வராரும் நேரடியா அவர் இன்னும் திமுகன்ற வார்த்தையை மட்டும் தான் உச்சரிக்கல விஜய் அவர்கள். ஒரு விஷயம் பாருங்க, கடந்த கால வரலாறு நீங்க கூர்ந்து கவனிக்கணும். திரு கேப்டன் அவர்களை தவிர்த்து அதற்கு பிறகு யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார்களோ, வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் பெரிதாக எடுபடவில்லை மக்கள் மத்தியிலே. காரணம், ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாத ரசிகர்களா உங்களுக்கு வந்து விடுவார்கள். ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் பின்வாங்கினார்? உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர், சகோதரர் போன்ற பத்திரிகையாளர், இன்னும் இந்த நாட்டை தமிழ்நாட்டை நேசிக்கூடிய எல்லாம் ஒரு முக்கிய நபர்கள்லாம் சென்று நிலைமை விலக்கி சொன்னார்கள். நீங்கள் கட்சியை ஆரம்பித்ததால் திமுக அல்லது அதிமுக கூட்டணி வைத்தாலும் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். தனித்துவமாக நின்று ஏதோ முதலமைச்சர் நாட்களை பெறலாம் என்று சொன்னீர் என்று சொன்னால் மிகப்பெரிய சவுக்கடியை தான் மக்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லிய பிறகு உண்மையை அவரை ஆராய்ந்து அந்த அரசியல் கட்சியில வருகிறேன்னு சொல்லிய அந்த முகாந்துக்கு பின்வாங்கி விட்டார். இல்ல இப்ப கூட நடிகர் விஜய் வந்தாலே எங்களுக்கு கவலை இல்ல, வெறுவாரான வாக்குகள் தொண்டர்கள் எங்களுக்கு தான் இருக்காங்கன்றத சொல்றதுக்கு திமுக தயாரா இல்ல. இல்ல அத பயமுறுத்துகிறார்கள். ரஜினிகாந்த் வரேன்னு சொன்னாரு, சொன்னாலும் பயமுறுத்துறாங்க. விஜய் வந்துராதீங்க, இல்ல விஜய் வந்துராதீங்க, பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, அதே போன்றுதான் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும். அப்போது அதை நோக்கி வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், அதாவது ரசிகர் கூட்டம் வருவதனாலேயே நாற்காலியை பிடித்து விடலாம் என்று சொன்னால் அது அவர்களுடைய அறியாமையை தான் குறிக்கிறது. ஆக மக்கள் பணி செய்ய வேண்டிய, ஏதோ இந்த சினிமாவிலே ஒரு பாடலிலே முதலமைச்சர் ஆகி விடுவார்கள், ஒரு பாடலிலே தொழிலதிபர் ஆகி விடுவார்கள். அது போன்று நீங்கள் நிஜத்திலும் களத்திலும் திரையில் வருவதெல்லாம் தரையில் நடக்கும் என்று சொல்லி வந்தால் பெருத்த ஏமாற்றத்தான் சந்திப்பீர்கள். நடிகர் விஜய் அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? மத்திய பாஜக அரசு இந்த மக்களை வாட்டி 10 ஆண்டு காலம் சிதைத்து இருக்கிறது. அதை பற்றி இதுவரை பேசியிருக்கிறார்களா? பெண்களுக்கு நாங்களும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு புஸ்லே அவர்கள் அத்தனையும் பேசுகிறார்களவா? மணிப்பூரிலே எங்குல பெண்கள், இந்திய நாட்டு பெண்கள் கற்ப சூறையாடி பல பேர் செத்து மடிந்தார்களே, அதை பற்றி நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார்களா? அல்ல தமிழ்நாட்டில் பல மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல சதி திட்டங்களை தீட்டி வருகிறது தமிழ்நாடு பாஜக, அதை பற்றி பேசியிருக்கிறார்களா? அல்லது இஸ்லாமியர் விடுதலை பற்றி பேசியிருக்கிறாரா? அல்லது இஸ்லாமிய மக்கள் மசூதிகளையும் வீடுகளையும் ஏந்து நிற்கிறார்களே, அதை பற்றி கண்டனம் ஏதாவது தெரிவித்திருக்கிறார்களா? அல்லது கிறிஸ்துவ தேவாலயங்கள் தாக்கப்படுகிறது, அதை பற்றி பேசியிருக்கிறார்களா? எதை பற்றியுமே பேசாத நடிகர் விஜய் அவர்கள் யாருக்காக வருகிறார் அரசியலுக்கு? பெருத்த ஒரு கேள்வி அவர் முன் பெரிதாக நிற்கிறது. ஆக கூட்டத்தை காட்டி நாட்களை பிடிப்பது என்பது இயலாத ஒரு காரியம். மக்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்தை தன்வசம் படுத்த வேண்டும் என்றால் இன்னும் நீங்கள் கடினமாக 10-20 ஆண்டுகள் உழைக்க வேண்டும். திரு சேக்குவரா சார், அதாவது அண்ணன் சிவா அவர்கள் வந்து பேசட்டும்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். அதுதான் நாகரிகம். அதே மாதிரி அண்ணனும் அமைதியா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் அவர் கேட்கறது வந்து ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு கேட்கிறாருன்னா, கொள்கை என்ன எதுவுமே சொல்லலையே. கொள்கை ஒரு கட்சினா கொள்கை கோட்பாடுலாம் வேணும்ன்றார். அரசியல் கட்சி இன்னும் ஆரம்பிக்கல, அரசியல் கட்சி பதிவு செய்ய போறார். ஒரு அந்த அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க அந்த அதிகாரத்தை முறைப்படி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கட்சியை பதிவு பண்ண பிறகு கண்டிப்பாக கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட முன்மொழியும் போது, ஒரு மாநாடு இதை முன்மொழியும் போது கண்டிப்பாக கொள்கையெல்லாம் வந்து பிரகடனம் பண்ணுவாங்க. இது திரு அண்ணன் சிவா அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி வந்து திமுக ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை பிரகடனம் பண்ணாங்களோ, ஒரு பூங்காவில் தான் பண்ணாங்க சென்னையில். அதே மாதிரி இருக்குன்னா ஒரு கொள்கை பிரகடனம் கண்டிப்பா பண்ணும்போது என்ன கொள்கை என்றது தெரிய வரும். ஆனால் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்லுங்க, ஒரு சகோதரன், அதாவது கொள்கை கட்சி ஆரம்பித்த பிறகு சொல்லுவார் என்று சொன்னால், திமுக என்ன கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கை சொன்னது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு முன்பாக மக்கள் பணி செய்திருக்கிறார். இங்க ஒரு விஷயம் மறுக்க முடியுமா? மக்கள் பணி சொல்றேன் இல்லையா, நிச்சயமா சொல்றேன். இந்த வெள்ளத்துக்காக அந்த உதவி பண்ண அந்த தூத்துக்குடியில் அந்த போய் நேரடியாக வந்து உதவி பண்ணதும் சரி, மற்ற சென்னையில் பண்ணதும் சரி, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துனதும் சரி, இது எல்லாமே மக்கள் பணி தான். இது சீமான் அவர்கள் கேட்டார், மக்கள் பணி செய்துட்டு தானே வரணும்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் மக்கள் பணி தான் நான் சொல்கிறேன். நான் சொல்ல வருதுன்னு கேட்டேன், வெளிச்சத்துக்கு வந்தது சொல்கிறேன். வெளிச்சத்துக்கு வராமல் பல விஷயம் அதுதான் மக்கள் பணினா இதுதான்.
அதுக்காக திமுக அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியாரிடம் பிரிஞ்சு வந்து உடனே வந்து இவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மக்கள் பணி செய்யறன்னு சொல்ல. இவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இனி வரும் காலங்களில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு இன்னும் இந்த மக்கள் பணி விரிவடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகாரத்தில் இல்லாத போதே ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சியோட நிர்வாகியா இல்லாத போதே விஜய் வந்து இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னா இனி வரும் காலங்களில் செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. ஆனால் திரு அண்ணன் சிவா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க கேட்டீங்க இல்லையா போட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு போட்டின்னு கூட சொல்லல. திமுக நான் சொல்ல என்னன்னா இன்னும் திமுக தான் போட்டியா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த போட்டி பிரகடனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொள்கை பிரகடனமே இன்னும் பண்ணல. கட்சியோட பெயர் அறிவிச்சு தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ண பிறகு கண்டிப்பா வந்து அவர் கட்சியோட பெயர் வைக்கும் போதே யாருக்கான அந்த கட்சி போட்டின்றது பேர்லயே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ தமிழ் தேசியத்தை சார்ந்த இப்ப நாம் தமிழர் வந்து கட்சியாக வந்து அது கண்டிப்பா திராவிடத்துக்கு சித்தாந்தமே இல்லை. இப்ப சித்தாந்தமே என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச பிறகு தெரியும். இப்ப தெரியாது இல்ல, நானும் சொல்ல முடியாது, அண்ணன் சிவாவும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு பொறுமை இருக்கணும். அந்த பதற்றம் வந்து நீங்க கேக்குறீங்களே ஒரு போட்டி இருக்குமான்னு கேட்டா ஒருவேளை திமுக வந்து இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க, ஆட்சியில எப்பவுமே நிறை குறைகள் இருக்கும். சரிங்களா? அது வேற தளத்துல நம்ம பேசுவோம். இதுல வந்து கேட்டீங்கன்னா ஒருவேளை ஆட்சியில இருக்கிறதுனால இவங்களாம் ஒரு ஒரு கற்பனையா இது நினைச்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறோம், இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, இப்போ நீங்க உங்களை மாதிரி பார்வையாளர்கள் இன்னும் பல பேர் கூட கேட்டா உதயநிதிக்கு மாற்றாதான் இவர் வருவாரு அப்படின்ற பார்வை எல்லாருக்கும் எனக்கும் துணை முதல்வர் நீங்க கேட்டீங்களா அந்த இளைஞர் சொன்னீங்களே உதயநிதி இளைஞர் இவரை இளைஞர் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை வந்து எல்லாருக்கும் இயல்பா வந்துடும். எடப்பாடி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடி ஆளுங்கட்சி இருந்தா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல வந்து அதிமுகவும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெய்டுன்றதெல்லாம் பண்ணி அவர் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து விஜய்க்கு அதிமுக ஒரு லிங்க் இருக்குன்னு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பதற்றம் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்கு திமுகவுக்கும் அந்த பதற்றம் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. எனக்கு தோன்றது ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு நான் சொல்றேன் எனக்கு ஒரு கற்பனை இருக்கு. சரிங்களா? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சவர்கள் பாத்தீங்கன்னா பல கட்சிகள் அது இணையலாம். சரிங்களா? ஒரு கொள்கை பிடிக்கலாம். ஏன்னா சித்தாந்தம் என்னன்றது தெரியும் இல்ல, ஒரு திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாரா இல்ல தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எடுக்கிறாரா இல்ல ரெண்டுத்தையும் கலந்து எடுக்கிறாரா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் சிவாவே கூட பாத்தீங்கன்னா தேசிய முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இதுல விஜய் அவர்கள் கட்சியில அது நம்ம பொறுத்தானே பார்க்க முடியும். அண்ணனும் முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஒத்து போகுது இதுல நியாயம் இருக்குன்னு சொன்னா ஒண்ணு எதிரி ஒண்ணு விஜய் ஒன்னும் எதிரி கிடையாது. நடிகர் விஜய் அவர்களை எதிரியாக பார்க்கவில்லை. அண்ணன் சொல்லுது போன்று நடிகர் விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்காக உண்மையாக அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து தரப்பு மதத்தையும் அரவணைத்து செயல்படுத்தால் நிச்சயமாக எங்களை போன்றதில் ஆதரவு. அதுதான் நான் சொல்றேன். பயப்படுகிறது இது ஏற்படுதல். ஆனா எனக்கு நான் பார்த்த வரையில என்ன கேட்டீங்கன்னா அது அண்ணன் எவ்வளவு தூரம் ஒத்துக்கிறாருன்னு தெரியல. பதற்றம் வந்து அதிமுக காட்டிலும் திமுக தரப்புல பதற்றம் இருக்கிறது நான் பாக்குறேன். விஜய் அவர்கள் அது அண்ணன் ஒத்துக்கிறாரா நான் சொல்றேன். எனக்கு வந்து மக்கள் தலைவர் இருங்க, நான் நேசிக்கிற மனிதர் விஜய், நான் பிரகடனம் பண்றேன், நான் நேசிக்கிற மனிதர். அதுக்காக நான் அந்த கட்சியில போய் இணையவனான்றதுலாம் சொல்ல முடியாது. அது என்ன கொள்கை சார்ந்த விஷயம். தனிப்பட்ட இப்ப சிவானந்தன் எனக்கு பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனா அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்தை பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு நான் விலகி தான் நிற்பேன். புரியுங்களா சொல்ல? ஏன்னா நான் வந்து பார்த்தா ஒரு நியாய பார்வை பார்க்குறேன். அப்படிங்கும்போது பார்த்தா விஜய் வந்து விஜய் பிடிக்கின்றதுனால விஜய் கட்சி ஆரம்பிச்சாருனா அப்படின்ற. ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா யாருக்கு பதற்றம்? விஜய் அவர்கள் மக்கள் தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா யாருக்கு பதற்றம் அதிகமா இருக்குன்னா இந்த தரப்புல தான் இருக்கு. நான் உதயநிதிக்கு நான் சொல்ல மாட்டேன், திமுக தரப்புல ஒரு பதற்றம் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நேர் எதிரியா இருக்கிறவங்க வந்து அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கடந்த சிவா அவர்கள் வந்து பழைய என்னோட வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அதிமுக காலத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது தான். ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா ஒன்றும் விரோதமாக இருந்திருக்கலாமே தவிர அவங்க குடும்பத்தை சார்ந்த சசிகலா மற்ற இந்த வியாபார ரீதியான தொடர்புகள் வந்து இருந்தது. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சப்ளை பண்ணுற சரக்கையே நம்ம எடுத்துக்க முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னும் சொல்ல ரெண்டு தரப்பை தாண்டி நாம் தமிழருக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க மூன்றாவது மாற்றுன்ற இலக்கை நோக்கி நகர்ந்தாங்க வேகமா. சீமான் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். இப்ப அண்ணன் கூட வரவேற்கிறேன்னு சொல்லுவாங்க. சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் முடியும். ஆனால் சித்தாந்தம் கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளிவரும்போது தான்
யார் எதிர்க்கிறாங்க, யார் ஆதரிக்கிறாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நகர்றாரு, யாருக்கு எதிராக நகர்றாருன்றது தெரிய வரும். அதனால தான் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய முன்னேற்ற கழகத்தை கலைச்சிட்டு கூட போய் இணையத்துக்கு சிவா அவர்களே விஜய் அவர்கள் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லை திரு சிசி சிவா அவர்கள், அதாவது உதயநிதி அவர்கள் வந்து திமுகவினருக்கு மத்தியில் மட்டும்தான் ஸ்டாராக இருக்கிறாரு. ஆனால் விஜய் அப்படி இல்லை. உண்மையிலேயே அவர் தமிழகம் முழுவதும் அவர் ஒரு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக சொல்ல போகிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய தேர்தல் களத்தில் நேரடியாக போட்டியில் நிலவும் போது மக்கள் வந்து இன்னைக்கு விஜயத்தானே ஆதரிப்பாங்க. நம்ம அந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை வலிமை இருக்குது, இப்போ பொதுச்செயலாளர் வலிமை இருக்கிறாரோ இல்லை, அதெல்லாம் வேண்டாம். திமுக அதிமுக இவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இடையில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டுமே தமிழகத்தில் எங்கள் வெற்றியை ருசிக்க முடியுமே ஒழிய தனித்துவமாக நின்று நாற்காலியை தேடி செல்கிறேன் என்று சொன்னால் தோல்வியை கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும், அதற்காக திமுக அவரை பார்த்து பயப்படுகிறது என்று சொல்ல ஏற்புடையதல்ல. காரணம், திமுக என்பது மிகப்பெரிய 50 ஆண்டு காலம் ஒரு எஃகு கோட்டையா மக்கள் மத்தியில் பறந்து விரிந்து இருக்கிறது, மக்கள் பணியில செய்து கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட இனிமேலும் செய்யல. நீங்க சொல்ல பயப்படுதுன்றது அநாகரிகமான வார்த்தை. அது நான் சொல்லல. பதற்றம்ன்றது வந்து என்னன்னா பயம் சொல்றேன். அது பயம்னு சொல்ல, ஒரு பதற்றம் வந்து இருக்குது, பதற்றப்படுறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதற்றம் எந்த விதமான பதற்றமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை விட்டு விடலாம், அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலினால் விட்டு விடலாம், கடக்கோடி தொண்டனுக்கும் கிடையாது. ஏனென்றால் அவர் மக்கள் பணி செய்து தெளிவாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கட்சியை ஆரம்பித்தால்தான் நான் அனைத்திலும் வாய்த்திருந்து பேசுவேன் என்று சொன்னால், நீங்கள் அந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற வரைக்கும் எவன் செத்தாலும் உனக்கு பரவாயில்லை, எந்த பெண்கள் கற்பழித்தாலும் உனக்கு பரவாயில்லை, எந்த மதம் துன்புறுத்தப்பட்டாலும் உனக்கு பரவாயில்லை என்று சொன்னால் இது எந்த வகையான மனநிலையை சொல்லுகிறது? அது மட்டுமல்ல, தொடர்ந்து மக்கள் பணியை செய்து தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து அலுவலகத்துக்கு வந்தவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி உணவு போட்ட திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களே 2011 அதிமுக கூட்டணி வைத்த பிறகுதான் அந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்தது. அவருக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் அண்ணன் திரு விஜய் அவர்களுடைய நிலைமை நீங்கள் தெரிந்து கொள்ளும். ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கட்டும், வரவேற்க செய்கிறோம், கை தட்டுகிறோம், விசில் அடிக்கிறோம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு ஒருபோதும் வாக்கு வங்கி மாற்ற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த மக்களுக்கான அரசாக, மக்களுக்கான கட்சியாக தொடர்ந்து தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர் கட்சியை ஆரம்பித்து எந்த விதமான டிமாண்டை வைக்காமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால், கை கோர்த்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திராவிட அதாவது திரு சிசி சிவா அவர்கள் பேசும்போது சொன்னாரு, நடிகர் விஜய் அரசியல் கட்சி தூங்கும்போது எங்களுக்கு எந்தவித நடுக்கமோ அச்சமோ இல்லைன்னு சொன்னாரு. ஆனாலும் நாங்க எதிர்க்க தயார்னு சொல்லாம எங்களை நாங்க கூட வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அண்ணன் சொன்ன அடுத்த வார்த்தைக்கு போலாமா? அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவுக்கு அதிமுகவும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லியிருக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா சொல்றது? அப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் எதை காட்டுது பார்த்தீங்களா? அவர் வாயாலேயே என்ன சொல்றாருன்னா, திமுகவும் அதிமுகவும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனி ஆளுமையா உருவாயிட்டாரு, ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்றா உருவாயிட்டாருன்னு இவரு வாயிலே வருதா இல்லையா? ஏன்னா அதிமுகவும் ஏற்றுக்கொண்டார் சொல்லி, இப்ப திமுக ஏற்று சொன்னா எனக்கு அதுல வந்து எந்த விதமான கிடையாது. அண்ணன் சொல்லும்போது சார் திமுகவும் அதிமுகவும் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். நான் உங்ககிட்ட பதிவிடுறேன், திமுகவும் அதிமுகவும் ஒரு முடிச்சு போடல அப்படி நிரூபணம் செய்யறாரு. நீங்க இந்த காணொலி பார்க்கும்போது பாருங்க, அண்ணன் வாயாலே சொன்னாரு, மக்கள் திமுகவும் அதிமுகவும் மக்கள் ஏற்றுக்கொண்டாரு. விஜயோட அரசியல் இரண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி வைத்தால் தான் அந்த கட்சி பிரகாசமாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து. சார் சொல்ல வர்றதுன்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, விஜயோட வந்து அரசியல் பிரவேசமே இரண்டு திமுக அதிமுக இரண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோட்டில் வச்சு பாக்குற அளவுக்கு கொண்டு வந்துச்சு அண்ணன் சிவா அவர்களை. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதிமுக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரிக்கிற சிவா அவர்கிட்ட வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் தனி ஆளுமையா உள்ள வந்துட்டாரு, போட்டியா வந்துட்டாரு அப்படின்னு அவரே வாயால சொல்லிட்டாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்பதனால் போட்டியா வந்துட்டாரு, கச்சிதமாக திசை திருப்புகிறார். திராவிட கட்சிகளும் போட்டியா அழகா திசை திருப்புறார். ஒரு பத்திரிகையாளர் நியாயமா சொல்றாரு. இப்ப நான் என்னோட கேள்வி என்ன, தமிழ்நாட்டில் எதாத்த கலையில ஒரு கலையை சொல்றேன். அதாவது தமிழகத்துல பாஜக என்ன சொல்றாங்க, நாங்கள் தான் மாற்று,
அப்போது இதே தொலைக்காட்சியில பேசியிருக்கிறேன். ஒருபோதும் மாற்று அல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்போதே நான் தடவை சொல்லி இருக்கிறேன். அந்த மாற்று ஒரு அணியில இவங்க வந்துட்டாங்கன்றதுதான் அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விஜய் அவர்கள் இப்ப நான் சொன்னேன், விஜயோட அரசியல் பிரவேசமே இந்த 2 கட்சிகளுக்கு எதிராக ஒருவேளை இருந்ததுன்னா போட்டியா, இப்ப நீங்க சொல்றீங்க உதயநிதி மட்டும் போட்டி இல்ல, அண்ணா திமுக திமுக 2மே போட்டியா இருக்குன்ற நான் உதயநிதி அவர்களை தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு இளைஞர், வேகமான இளைஞர், என்னையும் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில கவரக்கூடிய ஒரு இளைஞர் வரட்டும். ஆனால் மக்கள் தளபதி விஜய் வந்து 2 திராவிட கழகங்களுக்கு சேர்ந்து, இயக்கங்களுக்கு சேர்ந்து ஒரு போட்டியான ஒரு வலிமையான ஆளுமையா உருவாக ஆரம்பிச்சாரு. அண்ணனுடைய ஆசீர்வாதம் அதுக்கு இருக்கு, அவருடைய வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்றது பார்வை. இல்ல, அதாவது திரு விஜய் அவர்களுக்கு புதிதாக கட்சி தொடங்குவதில் எந்தவித அச்சமோ பயமோ இல்லை அப்படின்னா திமுக இதற்காக ஒரு பகிரங்கமா திமுக சொல்ல வேண்டியது. உதயநிதி அவர்கிட்ட கேட்கும் போது வந்தா வரட்டுங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மை இருக்கு, நாங்க தான் ஜெயிக்க போறோம் சொல்ல வேண்டியதானே. முதல்ல பணி செய்யணும். பாத்தீங்களா, ரஜினி சொல்லிட்டு ஏமாத்தி விட்டாரு. ஏன் அந்த நடுக்கம், அந்த அச்சம்? சார், வரலாறு சொல்லுறோம். ஆகவே உங்களுக்கு மக்கள் பணி செய்வதற்கு ஆசை என்று சொன்னால், ஏற்கனவே மக்கள் பணி செய்து நீங்க இடம் பிடித்துக் கொண்டிருக்கூடிய திமுக கூட்டணி வைத்தால் உங்களுக்கு மேல வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு பொதுவான கருத்து தான் சொல்றோம். அதற்காக நாங்கள் விஜய் அவர்களை பார்த்து பயந்து விட்டோம் அப்படி அல்ல. நடிகர் விஜய் அவர்களும் இதில் தெல்ல தெளிவாக முடிவு விஜயகாந்த் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. எங்களை போன்ற கருத்து தானே ஒழிய நாங்கள் ஒருபோதும் நடிகர் விஜய் அவர்களை எதிர்க்கவில்லை. ஆனால் கட்சி ஆரம்பித்து நீங்கள் நாற்காலிக்கு நேரடியாக ஆசைப்பட்டால் இது தோல்வியில் போய் முடியும். வேண்டாம் அந்த விபரீத விளையாட்டு. நீங்கள் மக்கள் பணி செய்திருக்கூடிய தோல்விக்கோடு வாருங்கள் என்று தான் அழைப்பு. வெற்றியா தோல்வியான்றது கட்சி ஆரம்பிச்சு அவர் அரசியல் வந்த பிறகு மக்கள் தீர்மானிக்க போறாங்க. இப்ப இந்த தோல்வின்றது தேவையில்லை. 2வது திரும்ப நான் பதிவு பண்றேன் அண்ணனுக்கு கேட்டா, நான் திமுக பயந்த கட்சி அல்ல. திமுக கடந்த காலத்துல அவர் வந்து எம்ஜிஆரை பார்த்திருக்கு, வைகோவை பார்த்திருக்கு, எவ்வளவு பேரை பார்த்திருக்கு, சரிங்களா, இன்னும் பல பேரை பார்த்திருக்கு. வெளியே போனோம். அது ஒரு வந்து பார்த்தா அது பெரிய இயக்கம். திமுகன்ற கட்சி வந்து கண்டிப்பா வந்து காலமா தேவை. ஆனால் அந்த இடத்துல மாற்றுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக இருந்தது. தேசிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது வந்து பார்த்தா இப்போ என்ன போன்றவர் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக வந்துக்கிட்டா நான் வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தை 2த்தையுமே கூட நான் ஆதரிக்கிறேன். ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ ஆதரிக்கல. அப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து கேட்டீங்கன்னா திமுகன்ற ஒரு கட்சி தேவை. ஆனால் மாற்று திமுகவை கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற ஒரு கட்சி வந்து பலவீனமா இருக்கு. அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிட்டு இருக்கு. அந்த அண்ணா திமுக கிட்டத்தட்ட லீஸுக்கு விட்ட மாதிரி இருக்கு, பிஜேபி கிட்ட லீஸுக்கு விட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாற்று வேணும். அந்த மாற்று வேணுன்ற இடத்துல ஜெயலலிதா போன்ற ஒரு வலிமையான ஒரு வைராக்கியமான தலைவர் அங்கே இல்லை. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தலைவர் தேவை. நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ உதயநிதி தேவை. அதுக்கு கேள்வி கேட்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வரணும். இப்போ அண்ணன் சொல்றது என்ன கேட்டால் மக்கள் பணி செய்யறாரு. மக்கள் பணி ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அந்த மக்கள் பணிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வந்து கேட்கறதுன்னு ஒன்று இருக்கு, கேள்வி கேட்கறது ஒன்று இருக்கு. ஒரு கட்சி அரசியல் கட்சியாக மாறினா அதனுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். இப்போ அண்ணன் கேட்குற கேள்வி எல்லாமே இதுக்கு குரல் கொடுத்தாரா, அது குரல் கொடுத்தாரா, அது குரல் கொடுத்தாருன்னா நான் திரும்ப இப்பவும் கேட்குறேன். அமைச்சராகிறதுக்கு முன்னாடி உதயநிதி நடிகர், அமைச்சராகிறதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது குரல் கொடுத்தாரா? இல்ல. இன்னைக்கு சனாதனம் பத்தி பேசுறாரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் கட்சியில இணையத்துக்கு முன்னாடி கட்சியில இருக்கிறான்னு வச்சுப்போம். அப்புறம் கட்சியில இருக்கிறது. ஆனால் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி இதெல்லாம் பேசினாரா? இல்ல, பேசலாம். அப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ அரசியல் கட்சியவே ஆகல. மக்கள் இயக்கம்ன்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க களத்துல இருக்கிறாங்க. இப்போ அரசியல் கட்சியா மாறு. அரசியல் கட்சின்னு அண்ணன் கேட்ட அத்தனை குரலுக்கும் கொடுப்பாரு. கண்டிப்பா பேசித்தான் ஆகணும். அரசியல் கட்சி ஆகிட்ட பிறகு பேசுறது வேற, அதுக்கு முன்னாடி பேசுறது வேறங்க. அரசியல் கட்சியானவர் விஜய் வந்து பேசுவாரு, கேள்வி கேட்பாரு, திமுகவையும் கேள்வி கேட்பாரு, தயாரா இருங்கன்னு தயாரா இருக்கிறாங்க. இப்ப திரு சி.சி. சிவா அவர்கள், அதாவது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது வரைக்கும் எதுக்கு குரல் கொடுத்தாரு, யாருக்காக பேசினாருன்னு கேட்டீங்க. அப்ப அமைச்சர் உதயநிதி மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்பு நடிகராக இருக்கும்போது எதற்காவது ஒரு பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கிறாருன்னு கேட்கிறாங்க. நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா துறையில நடித்து கொண்டிருந்த போது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? வருங்க சார். முதலமைச்சர் ஆக போறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? நான் அமைச்சராக ஆக போறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? ஒரு கட்சி அவருக்கு அழைப்பு விடுகிறது, அந்த கட்சியில இணைந்து இளைஞரின் செயலாளராக ஏதோ யாரோ சொல்றீங்க. அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல, இதை வந்து இந்த சட்னியை வந்து இட்லி கூட நம்பாது சட்னின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. சொல்றது என்ன, ஒரு விஷயம் நல்லா தெரியும், எல்லாரும் வெளிப்படையாக பேசுகிறோம், ஊடகத்தை எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. படிப்படியாக வந்து அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைமை கழகு அடுத்த தலைமுறையை அடையாளம் காட்டுறது தான். கலைஞர் வந்து அடையாளத்தை காட்டிட்டு போனார், தளபதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் காமிச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக உதயநிதி அடையாளம் காட்டாருன்னா ஒரு இயக்கம் அழியாமல் இருக்கணும்னா இந்த அதிமுக மாதிரி நட்டாத்தில் நீந்திட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா? இல்லை இன்னும் வேற எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கான். இதான் உண்மை. எங்கேயோ 2000 கிலோமீட்டர் இருந்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கான் அதிமுக கட்சியை. இன்னைக்கு வரைக்கும் வந்து எது உறுதியிலே தெரியல அவங்களுக்கு.
இந்த அதிமுக அந்த அதிமுக இப்போ மூன்றா இல்லை நான்கா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ல வரேன் கேட்டால் கலைஞர் வந்து நல்ல தலைமை பண்பு உள்ளவர். அடுத்தடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அது வாரிசு அரசியல், நீங்கள் வாரிசு அரசியல் புளிச்சு போன வார்த்தை சரிங்களா, அது குடும்ப அரசியல் கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் அடுத்த தலைமை ஒரு இயக்கத்துக்கு அடுத்த தலைமையை வந்து காட்டிட்டு போறாங்க. அந்த நிலையில் உதயநிதி வர்றதை நம்ம சொல்லல. ஆனால் நான் கேட்டது என்ன, அண்ணன் சொன்னார் இல்லையா மக்கள் பணி செஞ்சுட்டு வந்தாருன்னு கேட்டேன். உதயநிதி என்ன மக்கள் பணி செஞ்சுட்டு வந்தாரு? அது குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு, அந்த இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறாரு, இயக்கத்தில் உறுப்பினராக கூட இருக்கட்டும். ஆனால் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு முன்னாடி என்ன கிழிச்சாருன்னு தான் நான் கேட்கிறேன். அதாவது இதுவெல்லாம் வார்த்தைகளுக்கு பேசிவிடலாம். நான் யதார்த்தமான கள நேரத்தை சொல்லுகிறேன், ஏற்கனவே நடந்த வரலாற்றுகளை சொல்லுகிறேன். ஆகவே கேப்டன் அவர்களை விட நீங்கள் வரலாற்றை வச்சுலாம் உதயநிதி அவர்கள் செய்யாததை வந்து செஞ்சதா நீங்க வந்து நீங்க முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா பத்திரிகையாளர் வந்து உடைச்சு பேசிட்டாரு. விசுவாசின்றதுல மாற்று இல்லை. ஆனால் இங்க நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அண்ணன் வந்து விசுவாசி, திமுக விசுவாசிகளை மாற்றுக்கிறது இல்லை, முட்டு கொடுக்கறது இல்லை. அவருடைய வார்த்தைகள் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்தில் ஒரு சைடுல நீங்க கையை காட்டும் போது விஜய் மக்கள் நல பணி செய்தாரான்னு கேட்கும்போது உதயநிதி என்ன கிழிச்சாருன்ற அதையும் சொல்லணும்ல. இந்த இடத்துல நான் வந்து கேட்டா அவர் நான் திமுக விசுவாசி என்று பார்க்கறதோட கேட்டா ஒரு தேசிய முன்னேற்ற கழகத்தோட ஒரு தலைவர், ஒரு பொது பார்வை வேணும்னு நான் சொல்றேன். உதயநிதி அவர்கிட்ட நீங்க எந்த விரல காட்டுறீங்களோ அதே விரல வந்து விஜய் அவர்கிட்ட நீங்க காட்டுற அதே விரல் வந்து உதயநிதிக்கும் காட்டணும். நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி அல்ல அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மக்கள் பணியும் செய்யலையே. இல்ல ஏற்கனவே திமுக இயக்கத்துல இருந்திருக்கலாம் சார். நான் திரும்ப சொல்றேன், நான் திமுக ஒரு இயக்கத்துல உறுப்பினராக கூட இருந்திருக்கலாம். ஆனா இவர் இந்த எத்தனையுமே உறுப்பினரா இல்ல, அரசியல் கட்சி இப்பதான் பதிவு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டா அவர் இதை செஞ்சாரா அதை செஞ்சாரா. அப்போது அதற்கு முன்பாக பத்திரிகை நீங்கள் கேட்கிற கேள்வி திமுக பதற்றமா என்று, அப்போது நாங்கள் எங்களுடைய விலக்குறை கொடுப்பது தவறு எதுவும் இல்லை. ஆகவே திமுகவிற்கு எந்த பதற்றமும் அல்ல. நீங்கள் மக்கள் பணி செய்ய நடிகர் விஜய் அவர்களை வந்தால் இருக்கை கூப்பி வரவேற்கிற மாற்றம் இல்லை. ஆனால் அந்த மக்கள் பணியை நீங்கள் திமுகவோடு கரம் கோர்த்து நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய கனவு நனவாகும், உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஏன் அதையும் திமுகவோட தான் கை கோர்த்து அவர் வெற்றி வாய்ப்பு வாய்ப்புகளே திமுக மக்களுக்கான கட்சியாக, மனிதநேயத்துக்கான கட்சியாக, அனைத்து தரப்பு மதத்திற்கும் சாதிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றித்திருக்கும் அரசு ஒரு கட்சியாக திமுக இருப்பதனால்தான் இங்கே அழைப்பு விடுக்கிறது. இல்ல திரு சி.டி. சிவா அவர் சொல்றாரு, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சால் திமுகவோட கூட்டணி வச்சாதான் அவருடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஏன் நாம் தமிழர் சீமான் அவருடைய கூட்டணி மக்கள் ஏற்க மாட்டார்கள். விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் ஒரு வார்டு மெம்பர் கூட வெற்றி பெற முடியாது. ஒருவேளை விஜய் தமிழ் தேசிய ஆதரவோடு தமிழர்களுக்கு எப்போதுல இருந்து ஈழ மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கிறார் கடந்த காலங்களில். ஒருவேளை சீமான் அவரோட கை கொடுத்து நின்றால் திமுக நிலைமை என்ன இருக்கு? விஜய் அவர்கள் ஒருபோதும் சீமான் அவரோட கூட்டணி வைத்து தன்னுடைய கட்சியை அழிப்பது கொண்டு போக மாட்டார். இன்னும் வந்து கட்சியே வந்து பாருங்க, இன்னும் வந்து அந்த விஜய் அவர்களுடைய தளபதி மக்கள் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கட்சி ஆரம்பிக்க போறாரு, யாரோட கூட்டணி வைக்க போறாருன்றதுலாம் தெரியவே இல்லை. ஆனா இவங்களுக்கு அது ஒரு பதற்றம் வருது. என்ன வருதுன்னு கேட்டேன். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் இருக்கிற சில பேர் கூட வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா நம்ம கட்சி என்ன நடக்குமோன்ற மாதிரி ஒரு பதற்றம் கூட இருக்குது. ஆனால் அதுல வந்து ஒரு சில நான் குறிப்பிட்ட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. என்ன கேட்டா ஒரு ஆரம்பிச்சா என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருங்க முடிச்சிருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கல, இப்பதான் அவர் பதிவு பண்ண போறாரு. கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பிரகடனம் பண்ணி சித்தாந்தம் எந்த கோட்பாடுகள் அவர் வந்து பின்னோக்கி போறாருன்றதை பார்த்து யாரை வந்து பின்தொடரார் தலைவர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான கொள்கைகள் தெரியல, கோட்பாடுகள் தெரியல, எதுவுமே தெரியாத போது கூட்டணி வரைக்கும் போய் அண்ணன் பேசுறாரு. நாம் தமிழர்களோட கூட்டணி வச்சா வார்டு மெம்பர் கூட வராதுன்னு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்க. எங்க கூட வாங்கன்றாரு. இப்ப என்ன கூட வச்சா பிரகாசமா என்ன அர்த்தம்? எங்க கூட வாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க கூட வாங்க சேருங்கன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றா உருவாயிடுவாரோன்ற அது பதற்றம் திரும்ப அப்படி அல்ல. தலைமை திமுக தலைமைக்கு வந்து தலைமைக்கு தான் நான் சொல்றேன், தனிப்பட்ட நபர்ல சொல்ல திமுக தலைமைக்கு வந்து என்ன ஒரு பதற்றம் இருக்கோ அந்த பதற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணில் பார்க்கலாம். அண்ணன் சிவா அவர்கள் கண்ட பாருங்க, விஜய் பதற்றம் அண்ணன் கண்ட தெரியாலே பாருங்க என்ன பாருங்க. இல்ல அதாவது நடிகர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் என்பதை நான் பலமுறை பதிவிட்டார், அப்படித்தான் பேசுவார். நான் கேட்பது நடிகர் விஜய் அவர்கள் பார்த்து பதற்றப்படவில்லை. ஏன் அதை அந்த பார்வையில பார்க்கிறீங்க? நாங்கள் பாசத்தோடு சொல்லுகிறோம், சேராத இடம் சேர்ந்து வஞ்சகத்தில் மாட்டிய உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான்
நீங்க நல்ல இடத்தை சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம். இல்ல இப்பவே அதை நடிகர் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை குறிக்குமே ஒழிய பதற்றத்தை எப்படி சார்? இல்ல இப்பவே சரண்டர் ஆகுறீங்க அண்ணே, தயவு செய்து எங்க கூட அது அப்படி அல்ல. இப்பதான் வசனம் பேசுறீங்க. சேராத இடம் சேர்ந்து நீங்கள் வீணாக போய்விடக் கூடாது. அதை ஆகையால் திமுகவுக்கு வாருங்கள், இன்னும் கரம் கோர்த்து வெற்றி பாதை நோக்கி பயணிப்போம், இந்த மக்களுக்கான உதவிகளை செய்து சாதனை படிப்போம், சரித்திர படிப்போம், வாருங்கள் என்று. இப்படி எல்லாம் தவறு இருங்க. இப்படி எல்லாம் கூப்பிட்ட டி ராஜேந்தர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாரு பாருங்க. இப்படி எல்லாம் கூப்பிட்டதுதான் அண்ணன் கூட கூப்பிட்டுருப்பாரு அந்த காலத்துல. நம்ம என்ன தெரியும், நமக்கு பார்க்கலாமா? அந்த மாதிரி டி ராஜேந்தர் கூப்பிட்டு என்ன ஆனாரு? இன்னும் பல நடிகர்கள் வந்து போய் அங்க வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஆண்மைய அறுவை சிகிச்சை பண்ண மாதிரி தான் இருக்கிறாங்க. திமுக பல பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி கூப்பிட்டு அடிச்சுனாங்கன்னா காய் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வராத தப்பிச்சவர்னு வேணா சொல்லலாம் வந்து விஜயகாந்த். அவரு நல்லா இருக்கட்டும். தேமுதிக கட்சியை திமுகவோடு கூட்டணி வைக்காததனால் இன்று அந்த கட்சி நடுவிதிலே இருப்பது சமமாக இருக்கிறது. நீங்களும் விஜய் கட்சி ஆரம்பித்து மதவாத சக்தியோட கூட்டணியோ தனித்து நின்று கட்சியை வீண் செய்ய வேண்டாம். அந்த ரசிகர் நல்ல ரசிகராக இருக்கிறார், அவரை வாழ்க்கை கெடுக்க வேண்டாம். ஆகவே திமுகவோடு வாருங்கள், உங்கள் வெற்றி பாதை நோக்கி பயணிப்பாங்க. அதுதான் ஒரு நேர்மையான வேண்டுகோள். விஜயகாந்த் அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும், வராம போட்டோம். அவருடைய மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க, அவருடைய மக்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக எடுத்துட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ணன் சிவா அவர்களும் போயிருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா கட்சியை கடந்து, அரசியல் எல்லைகளை கடந்து, சினிமா எல்லைகளை கடந்து விஜயகாந்த் அவருடைய அந்த சடங்கு இது அதில் வந்து மாற்றே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு தலைமை உள்ள ஒரு கட்சியில் அந்த தலைமை கழகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்காக உடைச்சாங்க. ஒரு நாள் பார்க்குறேன் அண்ணனுடைய வண்டி மட்டும்தான் வருது, இல்லை என்னுடைய வண்டி மட்டும்தான் போகுது, அந்த பக்கம் போகுது. சரி போகணுமேன்றதுக்காக போனோம். அந்த பாலமே தேவையில்லை. ஆனால் திமுக ஆட்சியில் தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து கல்யாண மண்டபத்தை உடைச்சிது. இவ்வளோ சொல்கிறாரு இல்லையா, அண்ணனே ஒத்துக்குவார் அந்த விஷயத்த. அந்த பிரிட்ஜில் ஏதாவது வண்டி போதை கட்டினா அண்ணன் சிவா மட்டும் தான் போகிறார் அந்த பிரிட்ஜில், வேற யாரும் போவே இல்லை. அப்போ ஆமாம், ஏன்னா அது பிரிட்ஜே தேவையில்லை. அப்போ ஒரு தலைமை கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடைக்கணுன்றதுக்காகவே பண்ணது தான், கல்யாண மண்டபத்தை உடைக்கணும்னு பண்ணது தான். யாருமே கல்யாண மண்டபத்தையும் கோயிலையும் கை வைக்க மாட்டாங்க. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கோயிலையும் கல்யாணம் அன்னைக்கே விஜயகாந்த் மனசு உடைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. அந்த தேமுதிக தொண்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா விஜய் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக பக்கம் போக மாட்டாங்க, விஜய் அவர்கள் பின்னாடி வருவாங்க அப்படின்றது என்னுடைய பார்வை. அண்ணனும் நான் சொல்றேன், ஒரு நாள் தேசிய முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு இந்த மீடியா ஒரு நாள் தேசிய முன்னேற்ற கழகத்தை கலைச்சிட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி வந்து போய் சேர்றாரா இல்லையான்றது நீங்க பாருங்க. சார் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க திமுக வந்து பல தலைமைகளை பல தலைவர்களை பார்த்ததுன்னு சொன்னீங்க. அன்றைக்கு உள்ள தலைவர்கள் இருந்தது வேற. இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த திமுகவுடைய தலைமை பங்கு இருக்கிறதா பார்க்கல. இல்லை நிச்சயமா சொல்றேன். இளைஞர்கள் வந்து இப்போ என்ன ஒரு நான் திரும்ப சொல்றேன், நான் பதட்டம் கேட்டேன்னா பெரும்பான்மையாக இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பக்கம் போறாங்க. அது சீமான் வந்து பக்கம் போகக்கூடிய அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் உதயநிதிக்கு சீக்கிரம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. இது என்னுடைய பார்வை. பத்திரிகை அண்ணனுக்கும் பயப்படுறாங்க, எங்க இளைஞர்கள் அண்ணன் வேணா மறைக்கலாம், சரிங்களா? அண்ணனுக்கும் தெரியும். ஏன்னா சீமான் பின்னாடி வந்து இளைஞர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்டா இன்னும் இப்போ திராவிட இயக்கங்கள் அந்த சித்தாந்தத்தை நோக்கி நகர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலிமையாக நிற்கிறாங்க, மாறாம திமுக சைடில் நிற்கிறாங்க. இப்போ ஒருவேளை விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை முன்மொழிகிறார். அப்போ பெரியார் முன்மொழினா இன்னும் கொஞ்சம் அங்கிருந்து இளைஞர்கள் ஏதாவது போயிடுவாங்களோ, இருக்கிற இளைஞர்களும் போயிடுவாங்களோ, அது பதட்டம் இருக்கு. அதை தான் நான் திரும்பவும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்போ எல்லா இடத்துக்கும் சவால் விடுற இடத்துல தான் விஜய் வருவார். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், நாம் தமிழர், இந்த மூன்று கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுறது. மீதி கட்சியெல்லாம் கோமா ஸ்டேஜில் இருக்கு, அது வேற விஷயம். இது காங்கிரஸும் சரி, பிஜேபி, அண்ணாமலை எல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுங்களா? அது ஆரம்பிச்சாச்சு. எப்போ ஒருத்தவங்க ஒரு மீடியாக்காரனை வந்து பகச்சிக்கிறானோ அவன் தேர மாட்டான், புரியுங்க சொல்றது? அவர் இருக்க ரொம்ப டேமேஜ் ஆயிட்டார். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பிக்சர்லேயே கிடையாது. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது கேட்டால் திமுக வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வந்து வலிமை பத்தாது, மிகப்பெரிய வலிமை வேணும். அந்த வலிமை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பங்குற்றா மட்டும் கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு இயக்கம். திமுக ஒரு இயக்கம், தனிநபர் கழகம் கிடையாது, அது ஒரு இயக்கம். அண்ணாமலையால முட்டு கொடுக்க முடியாது, அண்ணாமலை சமாளிக்க முடியாது, அதெல்லாம் ஒரு பின்னோக்கி போயிடும். ஆக மொத்தம் தேசிய கட்சியில் இங்கே வேலைக்காகாது. அப்போ மாற்று மாநிலத்தில் ஒரு மாற்று கட்சி வேணும், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும். ஜெயலலிதா இடத்துல இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேயே ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து கண்டிப்பாக களத்தின் தேவை, காலத்தின் தேவை. திரு சிஜி சிவா அவர்கள் ஒரு புறம் வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஆரம்பிக்க போகிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் பின்னாடி வந்து இன்னைக்கு 30 லட்சம் இளைஞர்கள், இப்போவே 30 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கிறார், எல்லாமே இளைஞருடைய வாக்கு வச்சிருக்கிறாரு. அதற்காக எங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் சீமான் பக்கத்து போயிடுவாங்களோன்றதுனால உதயநிதி அவர்களுக்கு விரைவாக அப்படியே பட்டாபிஷேகம் நடத்தி அவர்கள் எந்த பாரில சொல்லுகிறான்னு சொன்னால், திமுகவை பிரித்தாலும் சூழ்ச்சியை கையில் எடுத்து மூத்த பத்திரிகை என்ற
பார்வையை பதிவு செய்கிறார். அவருக்கும் காசு அண்ணனுடைய லாபகத்தை குறிக்கிறது. அண்ணனுடைய அந்த அண்ணன் வந்து மடமாற்ற அண்ணனுடைய மனமாற்றம் உங்களுக்கு தெரியும். அவர் முகத்தை பார்த்தா அண்ணனுடைய மனமாற்றம் தெரியும். தேசிய முன்னேற்ற கழகத்தை வந்து எவ்வளவு நாள் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய திரு சி சி சிவாவுடைய முகத்துல வந்து முகத்துல ஒரு கலக்கம் தெரியுது. தெரியுது. என்னன்னா தெரியுது. என்ன கவலை மட்டும் இல்ல. ஒருவேளை மக்கள் கட்சி பார்வைக்கு வேறு முகத்தை காட்ட அறிவித்து அது ஒரு கதை எடுப்படாது. கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அந்த நிலையிலே அனைவரும் அமர்ந்து கொண்டு சவகாசமாக இருக்கிறார்கள். அதை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக மீது பழி போடுறது. அதே போன்று ஏதோ நாம் தமிழர் கட்சியிலே தான் இளைஞர் சேருகள் தடுப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கொண்டு வந்ததெல்லாம் இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்கு ஏற்பட்ட ஒரு பதிலாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க. பார்வை அல்ல நாம் தமிழர் கட்சி சொல்லுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய நான் பார்வை ஒரே ஒரு உதாரணம் ஒரு நிமிஷம் தான். அண்ணன் அவர்கள் திரும்ப சொன்னாரு ஆலமரம் சொன்னாரு. நாங்க ஒத்துக்கிறோம் திமுக ஆலமரம் தான். ஆனா அந்த ஆலமரத்துல வந்து பார்த்தா பல விதமான பறவைகள் இருக்கும், கூடு கட்டி கூட இருக்கும், ரெக்க முடிச்சு பறந்து போயிடும். அது மாதிரி கேட்டீங்கன்னா பல பறவைகள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டாமல் கூட பல பறவைகள் பறந்து போயிடும். அது மாதிரி தான் அந்த கூட்டணி கட்சிகள். விஜய் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி ஆரம்பிச்சு கோட்பாடு அறிவிச்சா பார்ப்பாங்க அந்த பறவைகள், கூட்டணி பறவைகள். அண்ணனூறு சேர்த்தே சொல்றேன், அவங்களாம் பறந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்ல அண்ணன் வந்து அந்த பறவைகளை பற்றி பேசுகிறார். நான் அந்த ஆல விழுதுகளை வைத்து பேசுகிறேன். ஒருபோதும் இல்ல ஆலமரம்ன்றீங்க, உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்கன்றீங்க. ஆமா, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆலமரமா இருக்கட்டும் எந்த மரமா இருக்கட்டும், வளர்ச்சி முன்னோக்கி போகும்போது மெட்ரோ ரயில் வருது, ஆலமரத்தை தூக்குறாங்க. மேலும் மேலும் அந்த ஆலமரம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து கொண்டு இருக்கிற ஒழிய நீங்கள் அதை வேரோடு வெட்டி சாய்க்க வேண்டும் முடியாத ஒரு காரியம். ஆக மீண்டும் நான் நடிகர் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பிலே தான் சொல்லுகிறேன் ஒழிய சொன்னது போன்ற பதற்றம் அல்ல. திமுக வேண்டாம், வீணாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கேட்பால் பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த ரசிகர்களை கொண்டு போய் பாடும் பள்ளத்தை தள்ளாதீர்கள். மக்கள் பணி செய்து கொண்டிருக்கூடிய திமுக வாருங்கள் என்று நல்ல அடிப்படையிலே நல்ல சிந்தனையிலே ஒரு அன்பில் வெளிப்பாடாகத்தான் வரவேற்கிறோம். அண்ணனுடைய அக்கறைக்கு நன்றி. பல ப்ராஜெக்டுகள் வரும்போது விவசாய நிலத்தையே தூக்குறவங்க தான், ஆலமரத்தை பத்தி கவலைப்படாதவங்க தான். மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து வரும்போது பல ஆலமரங்கள் தூக்கப்பட்டது உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் என்ற ப்ராஜெக்ட் இப்பதான் உருவாகிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வரட்டும், அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ணனுடைய அக்கறைக்கு நான் நன்றி. இல்லை அதாவது ஒரு சந்தேகம் என்னன்னா, அண்ணன் பேசும்போது சொன்னாங்க அதேபோல் இளைஞர்கள் பட்டாளம் வந்து உதயநிதி அவர்கள் பின்னால் இருக்கு அப்படின்னு. இப்போ திமுகவுடைய ஒரு மீட்டிங்கு இன்னொரு நாம் தமிழோட மீட்டிங் ரெண்டு ஒப்பிட்டு ஒன்று போடுறாங்க, சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின்னு போடுறாங்க. இன்னைக்கு திமுகவுடைய மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சேர்களும் நிரம்பி இருக்கிறது, மேடைக்கு முன்பு இருக்கக்கூடிய சேர்கள்லாம் காலியாக இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர்களுடைய கூட்டத்தில் பார்த்தோம்னா மேடையில் வந்து ஒரே ஒரு நபர் நிற்கிறார், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சேர்களும் ஃபுல்லாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இங்கே பிரியாணி போடுறாங்க, அது பிரியாணி இல்லாத கூட்டம், பிரியாணி இல்லாத கூட்டம். என்ன பண்ணால் சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்க முடியாத கூட்டம் நாம் தமிழர் கூட்டம். கொள்கைக்காகவும் சித்தாந்தத்துக்காக வந்த கூட்டம். இங்கே பிரியாணி கூப்பிட்டு கூப்பிட்டாங்களா இல்லையா? அண்ணனும் போனாரு, நல்லா சாப்பிட்டு தான் வந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுமுறையெல்லாம் ரசிக்கலாம், ஒட்டுமொத்த மக்கள் ரசிப்பார்களா? மக்கள் ஏதோ பிரியாணி சொன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அவர்கள் பிரியாணி வேணும்னா போடாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருக்கும் பிரியாணி வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் தேசியத்தை வைத்து ஒரு பிரியாணியா மக்கள் பார்க்கட்டுமே. ஆகவே திமுக தனியாக அவர்கள் மக்கள் பணி செய்து கதாநாயகர் தமிழகத்தினுடைய கதாநாயகர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னதான் கதாநாயகன் இவர்கள் அந்த கதாநாயகனை வேரோடு சாய்த்து விட்டு இந்த நகைச்சுவை நடிகர் எல்லாம் தலைமை பண்புக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நடிகர் வடிவேலு எப்படி கதாநாயகன் வந்து தோல்வி விட்டாரோ, நடிகர் சந்தானவர்கள் கதாநாயகன் எப்படி தோல்வி விட்டாரோ, அதே நேரம் நகைச்சுவை நடிகர்களுக்கு வரும். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை உண்மையான கதாநாயகன் திரையில் அல்ல தரையில் அண்ணன் தளபதி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர் தானே ஒழிய நீங்கள் அவரோடு சேர்ந்து பணி செய்தால் மீண்டும் நீங்கள் பிரகாசிக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. நடிகர் வந்து டி ராஜது மட்டும் ஸ்பாயில் ஆகல, இவ்வளவு நம்பி போன வடிவேலும் என்ன கதிக்கு ஆனாலும் அவருக்கே தெரியும். அதனால இப்ப வடிவேல் நான் மறந்துருந்தேன், அண்ணன் எடுத்து கொடுத்தாரு, நன்றி. நம்பி போனவங்கள நான் என்ன சொல்றேன், கதாநாயகர் சொல்றாரு இல்லையா, இப்போ நான் சொல்றேன் அரசியல் கட்சி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சனாதனம் குறித்து பேசும்போது உலகத்தில் இருக்க அத்தனை சக்திகளும் சனாதன சக்திகளும் அவர் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் திரும்பிச்சு. நான் அதை வந்து பாராட்டுறேன், நானும் கூட பாராட்டுறேன். ஆனால் கதாநாயகர்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணுமா இல்லையா? நூற்றாண்டு தாத்தாவுக்கு ஒரு நூற்றாண்டு விழா, அங்க நடிகர் பட்டாளம் இருக்கணுமா இல்லையா? யாருமே இல்லாத போது எல்லா
எவ்வளவோ புதிய தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு வெட்டி ஓட்டி காட்டிய காணொலியை வைத்துக் கொண்டு ஏதோ கூட்டம் எதிர்க்கட்சியோட சேலத்துல நடந்த மாநாடு சூழ்ச்சி இல்ல சேலத்துல நடந்த இளைஞர்கள் மாநாடு ஒட்டுமொத்த இந்தியாவே பார்க்கிற மாநாடாக நம்ப மாட்டாங்க. அதை பத்தி பேசுங்க. மக்களை ஏமாற்ற முடியாது. பேசுங்களேன். மக்கள் பாக்குறாங்க. நீங்க சொல்லுங்க. ஆகவே மக்களை ஏமாற்ற முடியாது. அதான் சார், மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். மக்களை அது போலியான காணொலியை கண்டுபிடிக்கிறார்கள். திரு உதயநிதி அவர்கள் சொன்ன பேட்டியை நான் மறுபடியும் அண்ணனுக்கு நான் நினைவுபடுத்துறேன். உதயநிதி கேட்கறாங்க, இந்த மாதிரி கூட்டமே வரலையே என்னங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு ஒரு கார்த்திகை செல்வன் தான் கேட்கிறாரு. நண்பர் கேட்கும் போது அப்போ அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு, என்னங்க இந்த மாதிரி கூட்டமே வராமல் போச்சுன்னு சொல்லும்போது அப்போ அவர் வந்து உதயநிதி அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி கேமரா ஒட்டினாங்கலாம் சொல்லவே இல்லை, நாங்க நிகழ்ச்சியை வேண்டாம்னு தான் சொன்னோம். அவர் என்ன சொல்றாரு கேட்டா, நாங்க இதை நடத்தல, இது வந்து முழுக்க தயாரிப்பாளர் சங்கம் நடத்தினாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து அதை கவனம் செலுத்த முடியல. ஆனால் உண்மையான விஷயம் கேட்டால் அடுத்த நாள் வந்து இன்வெஸ்டர்ஸ், வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தனால ஆட்சியாளர்களுடைய கவனமும் ஒட்டுமொத்தமாக உதயநிதி எல்லாருடைய கவனமும் அதில் இருந்துச்சு. இங்கே கோட்டை விட்டாங்க, மக்களை வர வைக்கல. தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமே அது பொறுப்பு இல்லை, கதாநாயகன் சொல்லக்கூடிய உதயநிதியும் அது பொறுப்பு இருந்துக்கணும். தாத்தாவுக்கு ஒரு விழான்னு சொன்னால் தன்னை சார்ந்தவர்கள், தன்னை நடிகர் சார்ந்தவங்களை வந்து வர வச்சிருக்கணும், ஆனால் வர வைக்கலன்றது தான் உண்மை. ஆனால் வெட்டி ஓட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து விசுவாசத்தை காட்டுறாரு. இல்லை, அதாவது அவர் பெருந்தன்மையாக அதை சொல்லுகிறாரே ஒழிய அவர் சொல்லியதாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நாகரிகத்தை கருதி சொல்லுகிறார், நானும் நாகரிகத்தோடு உண்மை நிலவரை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இல்லை, நிச்சயமாக மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விவாதத்தை நம்ம தொடர்ந்து அரசியல் களம் குறித்து பேசுவோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மிக்க நன்றி. நன்றி.